இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், வை இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலை புரிந்து கொள்ள ஆபிரகாமோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை இன்று வரைக்கும் அவர் அதை காத்து வருகிறார். இஸ் a வெரி ஃபெய்த்ஃபுல் காட். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஸோ இன்றைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 1948 2026 வரைக்குமே எல்லா யுத்தங்களையும் ஜெயித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் யுத்தத்தின் சத்தம் முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. இப்போவும் யுத்தம் ஆங்காங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அடுத்த யுத்தத்துக்கு தான் என்ன ஆயிருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக வர்ற வரைக்கும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது, இந்த யுத்தங்கள் தொடர தான் போகுது. இன்னும் நாட்கள் ரொம்ப ஒரு கொடூரமான நாட்களாக தான் கடந்து போகிறது. கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆனது. நீங்கள் எல்லாருமே நிறைய செய்தித்தாள்களில் படிச்சிருக்கலாம், நிறைய நியூஸ் சேனலில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ கிரகிக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிக்கவே முடியாது இப்படிப்பட்ட செய்திகள். யாரெல்லாம் ஒரு உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு நபராக, ஒரு அதிகாரிகளாக, நாட்டு தலைவர்களாக, ஒரு உயர்ந்த பதவி வகிக்கிறவர்களாக நம்ம பார்த்தோமோ, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வாழ்க்கையா, இப்படிப்பட்ட ஒரு அந்தரங்க பாவமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகம் முழுவதுமே அவங்களுடைய பாவத்தின் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. ஏராளமான இமெயில், அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த கம்யூனிகேஷன்ஸ். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு துக்கத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் ஒரு யூதர், பெற்றோரும் யூதர். ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது இவருடைய தகவல்கள்லாம் எடுத்து படித்து அந்த கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை இவர் நிறைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சியோட ஒர்க் பண்ணியிருக்கிறார். சிஏஏவாக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாடாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இவருக்கு நிறைய தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வெளி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் எஹூத் பராக், அவரோடு கூட அவருக்கு இருந்த தொடர்பையும் அதை பற்றி எழுதப்பட்டிருக்குது. சில நிறுவனங்களோட, முக்கியமாக பலாட்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்து கொள்ளும்படியாக பேசக்கூடிய ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் கூட அதில் வெளியே வந்திருக்குது. ஸோ அப்போ இவர் யார், ஹூ இஸ் திஸ் மேன்? ஒரு சாதாரண ஸ்கூல்லேருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருந்திருக்கிறாரு, ஒரு கணக்குவாதியாராக இருந்திருக்கிறாரு, பின்னாடி லேட்டராக பார்க்கும்பொழுது பார்த்தா ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்திருக்கிறார் பெரிய பெரிய தலைவர்களுக்கு. அங்கிருந்து பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான டாலர்ஸ் புழக்கம், பணப்புழக்கம், பணம் பரிமாறப்பட்டு இருக்கிறது. இப்போ பல இடங்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா பணத்தை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் அ பிக்கெஸ்ட் டோனர், நிறையா காரியத்துக்கு ஸ்பான்சர். ஸோ இன்னைக்கு எப்ஸ்டீன்லேருந்து இந்த தகவல் மட்டுமல்ல, 2 முக்கியமான தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அவரை பற்றி வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் ஒருவருக்கு பணத்தை அனுப்ப சொல்கிற மாதிரி ஒரு ஜேபி மார்கன் கிட்டேருந்து ஒரு $11,000 அந்த டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கௌண்ட் பேர் என்ன அப்படின்னா பால்னு எழுதியிருக்கு. பால், BAAL. யார் இந்த பால்? ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இது எழுத்து பிழை, இது பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணாங்க. பட் லேட்டராக பார்த்தா நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேயும் அங்கும் இங்குமாக பார்க்கும் பொழுது இல்லை ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் பால்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கிறதுக்கான சில தகவல்களை ஆதாரபூர்வமாக எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. சரி, அப்போ இந்த பால் யார் அப்படின்னு எல்லாரும் தேடும்போது எல்லாருமே ரெஃபரன்ஸுக்கு எடுத்தது எது தெரியுங்களா? பரிசுத்த வேதாகமம் தான். ஒரு செக்யூலர் நியூஸ் சேனலாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு எதுக்கு இறங்கியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை பற்றி நமக்கு தெரியணும். யார் இந்த தெய்வம்? அப்போ இது ஒரு காடை குறிக்குது. ஹூ இஸ் திஸ் காட்? ஏன்னு கேட்டிங்கன்னா,
இந்த எப்ஸ்டீன் வச்சிருக்கக்கூடிய ஐலாண்ட், அதுக்கு பலவிதமான பேர் சொல்கிறாங்க. சிண்டில் செயின், ஜேம்ஸ் ஐலாண்ட் மற்றும் நிறைய பேரெல்லாம் இருக்குது. நம்ம எப்ஸ்டீன் ஐலாண்ட்னே சொல்லுவோம். ஸோ அவருக்கு தனக்குன்னு ஒரு தீவை வாங்கியிருக்கிறாரு. அந்த தீவில் முக்கியமாக நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அங்கே ஒருவேளை இவர்கள் இந்த பாகால் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கினார்களா? ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல ஏராளமான சிறு பிள்ளைகளை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போது சைல்ட் டிராஃபிக்கிங் நடந்திருக்குது. சிறுவர் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறுவருக்கு கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்குது. ஏன் இப்படி நடந்தது? அது மட்டும் இல்லை, நர மாமிசமே சாப்பிட்ருக்குறாங்க. கேனிபல்ஸை போல் ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை சாப்பிட்ருக்காங்க. இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பரவலாக வந்தது. ஒரு லேடி வந்து கத்துறாங்க, தே ஈட் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நர மாமிசம் சாப்பிட்ருக்குறாங்க. பிள்ளைகள் அந்த இடத்துல அசுத்தமான காரியங்களுக்கு சிறு பிள்ளைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போது பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது. சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய ரத்தம் அந்த இடத்துல ஒரு வேளை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பலவிதமான காரியம் வெளியே வந்துட்டே இருக்குது. என்னங்க பேசுகிறீங்க? நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நம்ம இருக்கிறோம், இன்னும் பழங்கால கதையை பேசிகிட்டே இருக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போது வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, அடிக்கடி யாக்கோபு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு எழுதிய நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு இந்த டிமானிக் இந்த காரியத்தை பற்றியும் சொல்லுகிறார். பிசாசுக்குரிய காரியத்தை சொல்லுற. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவுலும் தன்னுடைய நிருபங்களிலே சாத்தானை குறித்து பேசுகிறார். இப்போ பைபிள் ஸ்டடியில் நமக்கு சாத்தான் யாருங்கிறதும் தெரியணும். சாத்தான் நம்முடைய ஃபோக்கஸ் கிடையாது. சாத்தான் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னால் நாம் தியானிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவை நம்ம எப்படி இன்னும் வளர்த்திக்கணும், அது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய எதிராளி யாருங்கிற அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஹூ இஸ் தி ஆப்போனன்ட்? ஏன் இன்னைக்கு இவ்வளோ சர்ச் பலவீனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், சில விசுவாசம் ஏன் பலவீனமாக இருக்குன்னு கேட்டால், ஆப்போனன்ட் யாருன்னே தெரியறதில்ல. நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டுமே கேட்டு இப்பெல்லாம் பழகிட்டோமா? 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், 7ஆவது நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி வந்தால் போதும். அதனால வேதத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய ஏராளமான ரகசியங்கள் வெளியே வராமையே போகுது. அதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. இதெல்லாம் சர்ச் தான் உலகத்துக்கு சொல்லணும். இன்றைக்கி நியூஸ் பேப்பர், செய்தியாளர்கள், மற்றவங்க அதிகாரிகள்லாம் தேடுறாங்க இதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று, பிசாசு இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மனுஷனை எடுத்துக்கோங்க, மனுஷனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. வரும்போதே நம்மெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டோடு தான் இந்த பூமிக்கு வரோம். அப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் வருஷங்கள் தான் உயிரோடு வாழ்கிறோம். வி ஆர் ஆல் ஷார்ட் லிவ்டு பீப்புள். ஒரு 50 வருஷம், 60 வருஷம், மீறி போனால் 100 வருஷம் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவன் சாகாமையே இருக்கிறான். அவன் மனித குலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மனிதனை பற்றி முழுவதுமாக அவன் அறிந்திருக்கிறான். மனிதனை அழிப்பதற்காகவே அவன் துடித்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு பார்த்தா, அவனோடு கூட இந்த மனிதர்கள் இணைந்து கொள்ளும் பொழுது எத்தனை இன்டெலிஜென்ட் டேட்டாவை வாங்குவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் உங்கள் கற்பனையில் கொண்டு வந்து பாருங்கள். ஸோ சாட்டன் நெவர் டைட், அவன் சாகவே இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அறிமுகமான இந்த சாத்தான், அதற்கு முன்பாக லூசிஃபர் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த சாத்தானுடைய ஆரம்ப காலத்திலேருந்து 6000 வருஷமாக அவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஸோ ஹி ஹஸ் காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பாருங்கள், பல நிறுவனங்கள் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகளை ஏன் பயன்படுத்துகிறாங்க, ஏன் இந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, 2 காரியம் ஒரு மனுஷனுக்கு வந்த உடனே, பவர் அண்ட் மணி. அதிகாரமும் பணமும் செல்வமும் வந்ததுக்கப்புறம் மனுஷனுக்கு நிறைய நாள் வாழணும்னு ஆசை வந்துடுது. எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கணும், ஆளுகை செய்யணுங்கிற ஆசை வந்துடுது. எப்படி அவன் உயிரோடு இருக்கிறது? சிலர் இந்த குழந்தைகளை இப்படி கொண்டு வரும்போது
அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருந்தாங்க, குழந்தைகளை நரபலி கொடுத்தாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃபேவர் கிடைக்கும். ஸோ அதுக்கிட்டேருந்து நம்ம சில இன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம். ஸோ அது மூலமாக நான் என்னுடைய பதவியவோ என் பணத்தையோ நான் தக்க வச்சுக்கலாம். சிலர் சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகளுடைய ரத்தத்தை எடுத்து நீ குடிக்கும்போது நீ எப்போவுமே யங்காக இருப்ப. சிலர் அந்த ரத்தத்தை எடுத்து பயன்படுத்தி அதன் மூலமாக தயாரிக்கப்படும் சில மருந்துகள் அதை உடலில் செலுத்தி கொள்ளும்போது இந்த ஸ்கின் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குமா. இதற்காக சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். இந்த எப்ஸ்டீனுடைய ஐலாண்டை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளிலிருந்து சிறு பிள்ளைகள் திருடப்பட்டு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவர் கூட தப்பித்து போகவே கூடாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஐலாண்டாக அது இருந்திருக்குன்னு பாருங்க. பயங்கரமான லௌகீக ஒரு பார்ட்டி நடக்குது. ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல இந்த நோவாவின் காலத்தில் இருக்கிற நாட்களுக்கு நம்ம வந்துட்டோமா? இதெல்லாம் எடுத்து நான் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆர் வி இன் த வெரி லாஸ்ட் செகண்ட் ஆர் த மினிட்? ஸோ ஜீசஸ் மைட் கம் எனி டைம். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் பெருகி இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட சில காரியங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த பாகால் யார்? அப்போ ஆரம்ப நாட்கள்லிருந்தே கர்த்தர் இந்த கானானிய தெய்வங்களாகிய இந்த 2 தெய்வங்கள், அதாவது பாலுங்கிறது ஒரு மேல் காட், ஆஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் காட். இந்த பால் அதாவது பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிகளை செய்து வைத்தாங்க. புல் எதை குறிக்குது? ஒரு பவர், ஸ்ட்ரென்த், அதை குறிக்குது. இந்த பால் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி எதெல்லாம் அடுக்கடுக்காக நிறைய வார்த்தைகளையும் பயன்படுத்தி சில வார்த்தைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த தெய்வத்தை தான் குறிக்குது. அடுத்ததா இந்த ஃபீமேல் காடை பார்க்கும்போது இட் கரஸ்பாண்ட்ஸ் டு ப்ராஸ்டிடியூஷன், விபச்சாரத்திற்கு அடையாளப்படுத்தலாம். இந்த தெய்வங்களை கொண்டவர்களாக ஒருவேளை சிலர், இதெல்லாம் என்னுடைய இந்த ரீடிங்லேருந்து கிடைச்சது தான், ஒருவேளை இந்த பாலுக்கு ஒரு ஹை ப்ரீஸ்டாக, அதாவது ஒரு ஹை ப்ரீஸ்ட் என்ன சொல்லலாம், ஒரு ஆசாரியன், அப்படி இந்த எப்ஸ்டீனோடு சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களையும் இப்படி ஒரு ஹை ப்ரீஸ்டஸாக நம்ம சொல்லலாமா? அப்போ ஏதோ ஒரு சக்தியை இவங்க வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்களா? அப்போ அந்த ஐலாண்டில் என்ன பண்ணாங்க? இல்லை இவங்க ஒரு மொசாட் ஏஜென்ட்டா? ஏன்னா எல்லா டேட்டாவையும் கேமரா வச்சு ஒரு 3.5 மில்லியன் ஆஃப் டேட்டாவை எடுத்திருக்காங்க. அப்படின்னா எதற்காக? சிலர் சொல்கிறாங்க லிப்ஸ்டிக்கில் கேமரா இருந்தது, சிலர் ரூஃபில் இருந்தது, சிலர் மரத்தில் இருந்தது. அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருட்களையுமே எங்கெங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கேமரா லைவ் ரெக்கார்டிங்கில் இருந்துக்கிட்டே இருந்தது. இத்தனை டேட்டா எதுக்கு எடுத்தார்? சில டாக்குமெண்ட்ஸை தனக்குத்தானே மெயில் அனுப்பி பத்திரமா வச்சுருந்தாரு. அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இவர் அமெரிக்காவில் ப்ரிசனில் இருந்த சமயத்தில் ஒரு 3 நிமிஷம் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகவே இல்லை. அந்த சமயத்தில் தான் காணாமல் போயிருக்காரு. அதாவது அவர் மரித்து போனார் என்கின்ற தகவல் உலகத்திற்கு சொல்லப்பட்டது. சிலர் சொல்கிறாங்க இல்லை இஸ்ரேல் தேசத்தில் தான் இவர் இருக்கிறாரு, அவர் மாதிரியே ஒரு ஆளை இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம 2-3 விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட துன்மார்க்கர் நிறைந்த இந்த பூமியிலே சமாதானம் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்தோம். அதே எக்ஸாம்பிள்ஸை எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆண்டவர் விரோதித்த, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னது முக்கியமாக என்ன அப்படின்னா, புறஜாதியாருடைய அந்த விக்கிரக ஆராதனையுடைய ப்ராக்டிசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார். உதாரணமாக நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், யெகூ இந்த யோராம் இந்த ராஜாக்கள் நடுவில் இருந்த கான்வர்சேஷன். நீ சமாதானமாக வருகிறாயா அப்படின்னு கேட்டப்போ யெகூ சொன்ன பதில் என்ன ஞாபகம் இருக்கா? இந்த ஊர் முழுக்க வேசித்தனங்களும் இப்படிப்பட்ட அசுத்தங்களும் நிறைஞ்சிருக்கும் போது எப்படி எங்கிருந்து சமாதானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம்.
அதோட கூட இந்த பாகால் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனையும் நான் உங்களுக்கு தரேன். இன்னைக்கு டைம் இருந்தால் இந்த சாத்தானுடைய இந்த டாக்டரினை பற்றியும் நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம எப்போவுமே இக்னோர் பண்ணுறோம். இந்த வசனத்தை கூட வாசிச்சுட்டு போயிடலாமா? பாருங்க, யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனமும் விசுவாசிக்கிறாய் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ இங்க பாருங்க, he talks about demons. யாக்கோபு இந்த இடத்துல டீமன்ஸை பத்தி பேசுறாரு. அப்போ பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ பிசாசுகள் இருக்குதானே, புதிய ஏற்பாடு எழுதும் போதும் இதை பத்தி பேசுறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, பிசாசுகளுடைய தலைவன் சொல்லி. என்ன சொன்னாங்க? சாத்தானுடைய பெயர் பெயல்செபூப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த நாலேஜ் இருந்திருக்கு அவங்களுக்கும். பிசாசு ஒன்றும் எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்தோன்னா அவன் அப்படியே செத்து போய் மாயமாக மறைஞ்சு போகிற ஒரு ஆள் கிடையாது. அவன் 6000 வருடங்களாக அவன் உயிரோடு தான் சுற்றி வருகிறான். இன்னைக்கு அவன் செஞ்சுட்டு இருக்கிற இந்த கிரியைகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு நடுத்தர மக்களுக்கு நமக்கு அதிகமான விஷயம் தெரியலனாலும் மேல்மட்டத்தில் சில காரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாய் நடக்கும். அதே பாருங்க, இவங்க கிட்டேருந்து சில ஞானத்தை, சில இன்ஃபர்மேஷனை வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதே யாக்கோபு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கு. இப்படிப்பட்ட 2 விதமான ஞானத்தை பற்றி பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல. அப்போ இன்னொரு ஞானம் இருக்குது. இது லௌகீக சம்பந்தமான ஒரு ஞானம். எப்படிங்க இந்த எப்ஸ்டீனுக்கு இவ்வளோ பணம் கிடைச்சது, எப்படி இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிடைச்சது அப்படின்னா, சாத்தான் கிட்ட எந்த சோர்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிட்ட கூப்பிடும்போது சொன்னால், எல்லாத்தையுமே நான் உனக்கு தர்றேன், இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான், பவர் கொடுக்குறேன், பேர் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் அப்படி ஆஃபர் பண்ணுறான். அதுக்காக தான் சிலர் என்ன செய்கிறாங்க, ரத்தத்தை கொடுத்து சிலர் அதோடு கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாத்தான் பிடியிலிருந்து வெளியே வரவே முடியல. இன்றைக்கும் சாத்தான் சபைகள் பல இடத்துல இயங்கி வருகிறது. இந்த சிலுவை தலைகீழாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. இப்படி பல இடங்கள்ல சாத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் வருகிறான். இன்னைக்கும் இல்லுமினாட்டிஸ் பத்தி பேசுறோம், ஃப்ரீ மேசன்ஸ் பத்தி பேசுறோம். இப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இந்த உலகத்தில் இயங்கி வருகிறது. அவர்கள் மூலமாக பிசாசு இந்த உலகத்தை இயக்கி வருகிறான். அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த நாட்களையும் அப்படிதான் இருந்துச்சுங்க. அந்த நாட்களையும் என்ன செஞ்சாங்க, இந்த பாகால் தெய்வத்துக்கு நர பலிகளை செலுத்தினார்கள். ஏராளமான வசனங்கள் உண்டு. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். ஒரு ராஜாவை பற்றி நம்ம முக்கியமாக வைத்து பிறகு ஒரு சில பாகாலை குறித்ததான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த 2 ராஜாக்களினுடைய புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 16லிருந்து 24வது வசனம் வரைக்கும் இந்த யோராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, யோராமுடைய காலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல யோராம் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த ராஜ்யத்தினுடைய அழிவு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, பாகாலை வணங்க ஆரம்பித்த பொழுது ஆரம்பித்தது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சிடலாமா, அப்புறம் டைம் இல்லாமல் போயிட போகுது. பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய
ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு பாகாலை சேவித்து பணிந்து கொண்டான். பாருங்க, ஆகாப் எசபேலை கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு, அந்த ஊருக்குள்ள அந்த நாட்டுக்குள்ள பாகாலுடைய இந்த வர்ஷிப் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல இதை நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ ராஜ்யம் ஒன்றாக இருந்தது தாவீது சவுல் தாவீது சாலமோனுடைய காலத்தில். சவுலுக்கு பிறகு ராஜ்யம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு. எரோபயாம் ரெஹோபயாமுடைய தலைமையில் பிரிஞ்சு போச்சு. அப்போ நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம்னு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு ராஜ்யத்தில் 2 கோத்திரமும் வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரமும் இருந்தது. இந்த தெற்கு ராஜ்யத்தில் தான் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தது, தலைநகரமாக எருசலேம் இருந்தது. ஆனால் இந்த சதர்ன் கிங்டம்ல சமாரியா தலைநகரமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு தேவாலயம் இல்லை. அதனால கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி கொண்டாங்க. இந்த கன்றுக்குட்டிகள் இதெல்லாமே எங்கேருந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாமே புறஜாதியார் கானானிய தெய்வங்களை கொண்டு இப்படி சிலைகளையே வடிவமைச்சுக்கிட்டாங்க. இப்படி தான் இருந்தது. இதில் 2 சைட்லேயும் ராஜாக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா ராஜாக்களை பற்றி சொல்வதற்கு நமக்கு டைம் இல்லை. ஆனால் தாவீதினுடைய முறைமையின்படி ஒரு சில நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா தெற்கு ராஜ்யத்தில் இருந்தாங்க. ஆனால் வடக்கு ராஜ்யம் முழுக்க முழுக்க யாரோட பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க பிள்ளைகளை பலி செலுத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 28 2வது வசனம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். முதல்ல பாகால வர்ஷிப் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பாகாலுக்கு சிலைகளை எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிலைகளை செய்து அந்த சிலைகளுக்கு அவங்க எல்லாத்தையும் அதை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எரேமியா இந்த தீர்க்கதரிசிங்கிறவர் இதை கண்டித்து உணர்த்துகிறார். எப்படின்னா எரேமியாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன். பாருங்க, பாகால்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்களாம், தகன பலிகளாக கொடுத்தாங்க. ஸோ அந்த தெய்வங்கள் மூலமாக இவங்க கிட்ட இருந்து ஒரு பவர். பிசாசு அற்புதங்கள் செய்யுமானா அற்புதங்கள் செய்யும். பிசாசுக்கும் என்ன இருக்குது, தனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. தட் இஸ் a kingdom of Satan. அவனுக்கும் அவனுடைய சொல்படி கேட்கக்கூடிய சில ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவனுக்கும் சில டாக்டரின்ஸ் இருக்குது. அவனும் அற்புதங்களை செய்து ஜனங்களை இழுக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி பிசாசானவன் இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வரும்பொழுது தான் யோராமுடைய வாழ்க்கையின் காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த யோராம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாப் எசபேலுக்கு பிறந்த ஒரு மகள் தான் யாரு, அத்தாலியாள். இந்த அத்தாலியாளை கொண்டு வந்து ஒரு நல்ல ராஜாவினுடைய மகனாக, யோசபாத்தினுடைய மகனாக யோராம் இருந்தார். யோராமுக்கு திருமணம் செய்த பிறகு முழுக்க முழுக்க தேசம் முழுவதும் பாகாலுடைய வழிபாடு வந்துருச்சு. இப்போ இந்த பாகாலை பற்றி நம்ம சொல்லும்போது சிலைகளை செஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க, அந்த சிலைகளை வழிபட்டாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்க, சொந்த பிள்ளைகளையே அவங்க பலி செலுத்தினாங்க. ஆண்டவர் பல முறை தண்டனைகளை கொடுத்தார். சில சமயம் கடினமான ஒரு ஃபெமைன் வந்தது, பஞ்சமெல்லாம் வந்திருக்கு. ஆண்டவர் எத்தனையோ முறை இந்த ஜனங்களுக்கு புத்தி கற்பிக்கும்படியாக பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்தார். ஆனால் என்ன செய்யல இந்த ஜனங்க, இந்த விக்கிரகங்களை விடவே இல்லை, அசுத்தமான காரியங்களை செய்தாங்க. ஸோ அன்னைக்கு அந்த தெய்வங்களுக்கும் பலி செலுத்தினாங்க, பிள்ளைகளை மாம்ச ரத்தத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கும் எப்படி இருந்ததுன்னா டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதை பவுலுடைய காலத்தில், புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படி 2 ராஜாக்களாக இருக்கட்டும், ஆகாபுடைய முழு குடும்பம், ஆகாப் எசபேல் மூலமாக அந்த தேசத்திற்குள்ளாக விக்கிரக வழிபாடை கொண்டு வந்தான். பிறகு தன்னுடைய மகள் அத்தாலியாளை
தெற்கு தேசத்தின் ராஜாவாகிய யோராமுக்கு திருமணம் செய்து கொடுத்து இந்த யூதேயா தேசமும் முழுவதுமாக எப்படியா மாறிடுச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி அசுத்தங்கள் நிறைஞ்சதா போயிருச்சு. அதை ஒரு தடவை என்ன செஞ்சாருன்னா, அப்போது எலியாங்கிற தீர்க்கதரிசி வடக்கு ராஜ்யத்திலேருந்து கடிதமும் எழுதி கொடுத்தார். இப்போ நீ உன்னுடைய முற்பிதாவாகிய ஆசா நல்ல ராஜா, தாவீதின் வழியிலே நடந்தான். யோசபாத் ஒரு நல்ல ராஜா, அவனும் வழியிலே நடந்தான். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னைக்கு இந்த பிசாசோட தொடர்பு இருந்ததோ அந்த இடத்துல என்ன நடந்தது பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மேசியா உள்ள வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஒரு டவுட் வரும்போதெல்லாம் பிசாசானவன் அங்கே ஒரு சங்காரம் பண்ணினான். உதாரணமாக மோசேயுடைய காலகட்டத்தில், மோசே பிறந்த சமயத்தில் பார்வோன் மூலமாக எல்லா குழந்தைகளும் ஒரு மாஸ் மர்டர் நடந்தது. பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்படியே அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு. எஸ்தர் ராஜாத்தியினுடைய காலத்திலையும் ஆமான் என்ன செய்தான்? யூதர்களை கொலை செய்ய நினைத்தான். அப்போ தாவீதின் வம்சத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா மேசியா உள்ள வரமாட்டார் அப்படிங்கிறது தான் பிசாசினுடைய டார்கெட். அதில் பாருங்க, அவன் ஒரு கருவியாக பயன்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யோராமை பயன்படுத்தினான். இந்த யோராம் என்ன செய்தான்னா, அவன் ராஜாவான பிறகு தன்னோடு கூட பிறந்த 6 சகோதரர்களையும் தானே கொலை செய்தான். He killed his own 6 brothers. அப்போ இனி இயேசு கிறிஸ்து இனி வரக்கூடிய அந்த வழி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒவ்வொன்றாக அடைபட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தது. இந்த யோராம் அத்தாலியாளை திருமணம் செய்தான். ஒரு ஸ்டேஜ் வந்தது, இந்த யோராமும் செத்து போனான். இந்த அத்தாலியால் அதற்கு பிறகு என்ன செய்தா தெரியுமா? அவள் தன்னுடைய மகன் இறந்த பிறகு பேர பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தாள். அப்படி எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய ஆரம்பிச்சா. அதாவது இந்த பாகால் உள்ள வரும் பொழுது உண்மையான தெய்வத்திற்கும் இந்த சாத்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆவியின் யுத்தத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது முழு இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கவும் மேசியா வருவதை தடுப்பதற்கு அவன் யூதேயா மக்கள் மத்தியிலேருந்தே ஒரு ஆளை எடுத்து என்ன பண்ணான்? செலக்ட் பண்ணி அவனை வச்சே அந்த மக்களை தீர்த்து கட்ட விரும்பினான். இன்னைக்கும் இந்த பாகால் தெய்வத்தினுடைய இந்த காரியங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதற்காக நம்ம நிறைய ஜெபிக்கணும். எத்தனை பிள்ளைகள் பாருங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்படி பாகாலினுடைய இந்த காரியத்தை கொண்டு வந்த பிறகு அந்த தேசத்திற்குள்ளே என்ன கிடையாதுன்னா சமாதானம் முற்றிலுமாக இல்லை. இப்போ இதே தான் இப்போ நம்ம எப்ஸ்டீனுடைய ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த பிபிடிக்கு நேராக நம்ம போகலாம். பாகால்னு ஒன்றும் இருக்கும், பாகால்களின். அப்போ தே ஹேட் சோ மெனி காட்ஸ். அப்போ ஒருவேளை இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை இருந்திருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரியது. பாருங்க, இதுதான் பாலன் அஷ்ரே. ஸோ அந்த தெய்வத்தை பாருங்க, ஒரு குழந்தைய தூக்கி அந்த கடவுளுக்கு என்ன செய்கிறாங்க? பலியாக கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃபேவர் வாங்கிட்டு அவங்களுக்கு பவர் கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக. ஸோ ஒருவேளை எப்ஸ்டீனுடையதும் இருந்ததா அப்படிங்கிறது. இப்போ வரக்கூடிய நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானுடைய வழிபாடை எல்லா விதத்துலேயும் சாத்தான் வெளிப்படுத்திட்டே வருவான். இந்த ஃப்ரீ மேசன், இல்யூமினாட்டி குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பிள்ளைங்க கார்ட்டூன் தானே பார்க்குறேன். அடுத்த வாரத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2016 ஒரு மிகப்பெரிய ஒரு டனல், அதாவது கோட்ஹார்ட் பேஸ் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லாங்கஸ்ட் டனல் ஒன்று கட்டினாங்க. ஸோ இந்த டனல் கட்டி இந்த டனலுடைய இனாக்ரேஷன் யூரோப்பில் நடக்குது, ஸ்விஸில். அப்போது இந்த இனாக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டனலை தானே இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான செரிமனியாக இருந்ததுதான் 2016. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டை கொண்ட ஒரு சின்ன குழந்தை போல் ஒரு உருவம் மேலேருந்து கீழே இறங்குதுங்க. அதில் ஒரு 9 பேர் ஏதோ இறந்து போயிருக்காங்க அவங்களுக்காகன்னு. ஆனால் பார்த்தா இது எப்படி அப்படின்னா த ஸ்மால் லூசிஃபர் அப்படின்னு சொல்லி பேர். இங்கே போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரியும் நீங்கள் படிக்கலாம். இது ஒரு கதை மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த இனாகுரல் செர்மனியில் பண்ணியிருக்கிறாங்க.
அப்படியெல்லாம் அந்த டனல் இருக்குது, அந்த ட்ரெயின் இருக்குது, அது ஒரு பெரிய ட்ரெயின் ட்ராக். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து ஒரு கோட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வரான். ஸோ இந்த கோட் மேன் உள்ள வந்த பிறகு இவனும் 3 பீஸ் மாதிரி அடையாளத்துக்கு எடுத்துக்கிறான். இப்போ எப்படி நம்மளும் திருத்துவ தேவனை ஒரு டூப்ளிகேட் பண்ணுறது தான் பிசாசுடைய வேலையும் கூட, இல்லையா? அப்போது அதே மாதிரி இதுலேயும் அந்த 3 விதமான ஒரு சின்ன சின்ன வண்டு போல இருக்கக்கூடிய 3 ஐகானிக் சிம்பிள் எடுத்துட்டு இந்த கோட் மேன் உள்ள வரான், டான்ஸ் ஆடுறா, நிறைய பேர் கருப்பு உடை அணிந்தவர்களாக வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவன் காயப்பட்டவனாக இந்த ஒரு ஸ்லைடு ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஒரு 2-3 இமேஜ் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அது எப்படி அப்படின்னா, அப்படி இந்த சாத்தான் வெளிப்படுத்தல எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படியே இந்த ட்ராமா சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டு இருக்கும்போதே அவன் தனியாக அவனுக்கு காயப்பட்டுருது. அவன் காயப்பட்ட பிறகு அவன் அங்கேயே விழுந்துடுறான், தனியாக விடப்படுறான். அதற்கப்புறம் அவனுக்கு உயிர் வந்து திரும்பவும் என்ன செய்கிறான்னா எந்திரிச்சு வர்றான். அதற்கப்புறம் அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு அந்த பவர் கொடுக்குறாங்க. இதில் ஒரு கோட்டுடைய படம் கூட உண்டு. அந்த கோட் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அந்த கோட்டை இப்படி ஒரு தலைகீழாக காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இதில் வரக்கூடிய எல்லா சிம்பிளுமே சாட்டனிக் சிம்பிள்ஸ் தான், சாத்தானை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படி அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நடனமெல்லாம் ஆடி அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சீரீஸ் வந்து முடியுது. அப்போ இந்த பிசாசு வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடியதை இந்த இதில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவனும் he will form one world government, he will dominate every economy, அவனுக்குன்னு சொல்லி ஒரு ரிலீஜியன். அதே போல் he makes a covenant with Israel, death and resurrection. ஏன் இது அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க, ஏன் இப்படி காண்பிக்கிறாங்க? இப்போ ஒரு சீக்ரெட் சொசைட்டி எப்போவுமே இயங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நாளும் மறக்கவே கூடாது. எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்பாக மறைமுகமாக செயல்படுகிறவர்கள் இந்த சாத்தானை வழிபடுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்கங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இல்லையா? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க்கில் இருக்கக்கூடியது. பிரான்ஸ் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பார்த்தா இதுடைய சொரூபமும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொரூபமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கா? இது 1776 இருந்த ஒரு ஆர்ட் ஒர்க். அது யாருடைய பெயிண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா லூசிஃபரோட பெயிண்டிங். இது லூசிஃபரோட பெயிண்டிங். இது 1886 வந்தது. ஆல்மோஸ்ட் ரெண்டையும் பாருங்கள், ஒரு சிமிலர் ஃபேஸ் கட் நீங்கள் பார்ப்பீங்க. இது மட்டும் கிடையாது. இப்போ இதை யார் வடிவமைத்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை உண்டாக்குனவர்களும் ஃப்ரீமேசன். ஃப்ரீமேசன்கிறவங்க யார்? சீக்ரெட் சொசைட்டி, அதாவது சாத்தானை வழிபடுகிறவர்கள். அப்போ சாத்தானுக்குன்னு கோவில் இருக்கானா? ஆமாம், கோயில் இருக்குது. ராத்திரியில் ஒன்று கூடி அவங்க என்ன செய்வாங்க, இந்த உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், என்னென்னலாம் தீர்மானங்கள் எடுக்கலாம். எதற்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன், இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சீக்ரெட் சொசைட்டி எப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது பப்ளிக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ நமக்கும் தெரியணும் இல்லையா? முக்கியமாக சபைக்கு நமக்கு கட்டாயமாக நமக்கு தெரியணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌனில் பாருங்கள், க்ரௌனை கவுண்ட் பண்ணுங்கள். அந்த ஹெட்டில் வந்து அந்த க்ரௌனில் எத்தனை அந்த முள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 7 இருக்கும். இந்த லூசிஃபர் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிங் மாதிரி இருக்கா, அது அவனுடைய க்ரௌன். அதில் எத்தனை இருக்குங்கிறதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் யூ வில் ஹாவ் த சேம் 7 நம்பர். பிக்சரில் சரியா தெரியலையா? ஸோ அதுலேயும் பாருங்கள் யூ வில் ஹாவ் 7 பீட்ஸ். அந்த க்ரௌனில் பாருங்கள், அந்த ரவுண்டாக இருக்கா, உருண்டையா? ஸோ அது போல் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஸோ யூ வில் ஃபைண்ட் 7. கால்களில் பாருங்கள், இது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் இருக்கக்கூடிய
அந்த காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த செயின் வளையங்கள், இது லூசிஃபருடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த வளையங்கள். கீழே பாருங்க, ஒரு ஆப்பிள் மாதிரி ஒன்று தெரியுதா? ஸோ ரெண்டோடதுலேயும் பாருங்க, இப்படி நிறைய அநேக விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் இதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இட் வாஸ் பில்ட் பை ஃப்ரீ மேசன். இதை கொண்டு வந்தவங்க யாருன்னா கல்ட் ப்ராக்டிஸை கொண்டவங்க. ஸோ இல்யூமினாட்டிஸ். ஸோ இப்படி இந்த காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் மறைமுகமாக சாத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறான். ஸோ பேரை நீங்கள் போட்டிங்கனாலே ஃப்ரீ மேசன் ஃப்ரெட்ரிக் அப்படி தான் வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெரி ரீசன்ட் டைமில் நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டில் நான் பார்த்த அடுத்த ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னா, இங்கே தான் சிதேக்கியாவுடைய குகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சிதேக்கியா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சிதேக்கியா யாருன்னு? சிதேக்கியா தான் கடைசி ராஜா. இப்போ சிதேக்கியா யோசியாவுடைய கடைசி மகன். இதற்கு பிறகுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம் உள்ள வந்து பாபிலோனியர்கள் வந்து இந்த யூதேயாவை முழுவதுமாக கைப்பற்றி கொண்டு போனாங்க. இந்த ராஜாவை தான் பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் கொண்டு போனான். எப்படி கொண்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? விலங்கு போட்டு கொண்டு போனான். அவன் கண்ணுக்கு முன்னாடியே பிள்ளைகளை கொன்னான். அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை குருடாக்குன பிறகு இந்த சிதேக்கியாவை கொண்டு போனான். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ராஜா இவன் தான். இவனுடைய காலகட்டங்களில் தான் எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலங்களும் ஒரு முடிவுக்கு வந்தது. முழுவதுமாக எருசலேம் தீ வைத்து தீக்கரையாக்கப்பட்டு எருசலேம் அழிவை கண்டது. எருசலேம் அழிந்து போனது. இதெல்லாம் நடந்தது. இந்த பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை பிடிச்சிட்டு போக வரும்போது அவன் என்ன செஞ்சானா, ஒரு மிகப்பெரிய ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ இந்த குகைக்கு நாங்கள் போயிருந்தோம். இதை பாருங்க, இதை பார்க்கும் பொழுது கிங் சாலமன் குவாரிஸ்ன்னு எழுதியிருக்கு. ஆனால் கீழே பாருங்க, ஒரு பெரிய கண்ணு படம் வரைஞ்சிருக்கு. அதாவது இட் இஸ் பிராட் வைட் ஐஸ். இப்படி ஒரு படம் கூட எடுத்ததா சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வெளி உலகத்துக்கு படத்தின் மூலமாக எப்படி இந்த சாத்தான் வணங்குபவர்கள் வேலை செய்கிறாங்க, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு தத்ரூபமாக ஒரு படத்தை போலவும் காணப்பட்டது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது கிங் சாலமன் குவாரி, அதாவது முதல் தேவாலயத்தை கட்டும்போது சாலமன் இங்கிருந்து தான் இந்த கற்களை எடுத்துட்டு போய் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு பெரிய குவாரி இருந்தது, அதனால் அதுக்கு பேர் சாலமன் குவாரி. சிலர் வந்து சாலமனை தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மேசன் கூட சொல்கிறாங்க. ஃப்ரீ மேசனில் ஃபஸ்ட்டு தலைவர் யார் அப்படின்னா இந்த சாலமன். ஏன்னா சாலமன் கிட்ட நிறைய ஞானம் இருந்தது, நிறையா அளவு கடந்த ஞானம் இருந்தது. அந்த குகை பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் உள்ளே போய் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ. இதுதான் சிதேக்கியாவினுடைய குகை. சிதேக்கியா அது எத்தனையோ பெரிய ஒரு ஏரியா. அது ஒரு ஏக்கர் கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன், பல ஏக்கர் கணக்கில் இருக்கும்னு போல. அடியில், பூமிக்கு அடியில் இருக்குது இந்த நகரம். 15வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சுலைமான் இதை சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். பிற்பாடு மிஷினரிமார்கள் வந்த பொழுது தான் ஒரு நாய்க்குட்டி இந்த குகைக்குள்ளே ஓடும்போது அந்த நாய்க்குட்டி வழியாக தான் இப்படி ஒரு குகை இருக்குங்கிறத அவர் உலகத்துக்கு சொன்னார். அப்புறம்தான் உள்ளே போய் கண்டுபிடிக்கும் போது ஏராளமான தகவல்களை வச்சு சிதேக்கியா ராஜா இருந்த ஒரு குகைங்கிறத கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. இப்போ வந்து பப்ளிக் பார்க்குற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த குகையை எதுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த குகையில் தான் வருஷந்தோறுமோ எத்தனையோ நாட்களுக்கு ஒருக்கா நடு ராத்திரியிலே சில முக்கியமான தலைவர்கள் வந்து கூடுறாங்களாம். ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்யூமினாட்டிஸ், த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்கிறாங்களே, அவங்க இந்த இடத்துல தான் வந்து கூடி வர்றாங்க. அங்கே போனீங்கனாலே ஒரு பயங்கரமான அந்த ஒரு ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்படி ஒரு குகை, ஒரு பயங்கரமான ஒரு குகைன்னு சொல்லலாம். ஸோ சாத்தான் இல்லை என்று சொல்லி மறுக்கவே முடியாது. அப்போ பிசாசும் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறான். நம்மளை ஆண்டவர் பிசாசுக்கு பயப்படுறதுக்காக ஆண்டவர் வைக்கலை, ஆனால் பிசாசு யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பிசாசும் சில காரியங்களை அவன் நடத்துகிறான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
போகாதபடிக்கு சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். ஆ, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா தந்திரங்கள் தெரியுமா? நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி பவுல் எழுதுறாரு. இன்னொரு தடவை வாசிங்க அந்த கடைசி பகுதி. அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேனா, அவன் என்னென்ன விதத்தில் அவன் வருவான், தந்திரமாய் நுழைந்து தந்திரமாய் ஜனங்களை அவன் ஏமாற்றி கர்த்தரை விட்டு தூரப்படுத்துவது தான் அவனுடைய வேலை. ஸோ ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் இல்லையா? அப்போது இன்னைக்கு அந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். அதனால தான் ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதாவின் இடத்திலிருந்து அவர் வருவார். அவர் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் பலனடைவீர்கள். யோவான் 14:15-16 தொடர்ச்சியாக இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொல்லிட்டே இருந்தார். அவர் பரலோகத்துக்கு அவர் மரித்து உயிர்த்து 40 நாட்கள் சீஷர்களோடு இருந்த பிறகும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சகல சத்தியத்தையும் நினைப்பூட்டி நம்ம நடத்துவார். அவர் நமக்கு அந்த ஞானத்தை தருவார். அதனால தான் நான் சொன்னேன், நான் உங்களை தனியாக விட்டுட்டு போகலை, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் கொடுத்து போயிருக்கிறேன்னு சொன்னார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டை கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன். அதுக்கு தான் ஒரு அடையாளமாக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். நியூயார்க்கில் இருக்க அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கு ஒரு செல்ல பெயரே என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் ஆப்பிள் தான் சொல்லுவாங்க. ஏதேன் தோட்ட காலத்துலேருந்து நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பிள். அப்போ இது எல்லாத்தையும் என்ன வச்சிருக்கிறாங்க? இந்த ஃப்ரீமேசன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய குரூப், பிசாசை வழிபடுகிறவர்கள். இந்த பிசாசு மூலமாக என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா பவர் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அவர் ஆஃபர் கொடுக்குறான் இல்லையா, என்னை வணங்கினா நான் எல்லாத்தையும் தர்றேன்னு. அப்போ அவங்ககிட்ட தான் என்ன இருக்குது? த சோர்ஸ் ஆஃப் ஆல் வெல்த் அப்படின்னு சொல்லி நம்பி இன்னைக்கும் ஒரு கூட்டம் அவனை பின்பற்றுகிறது. ஒரு வேளை இது யூதனே செஞ்சிருந்தாலும், எப்ஸ்டீன் ஒரு யூதனா இருந்து இந்த பாவத்தை செய்திருந்தாலும் அவரும் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். எத்தனை சிறுமியர்கள், எத்தனை வாலிப பெண்கள், எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கை சீரழிந்து போனது எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தன்னுடைய பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 வாரத்துக்குள்ளாரையே கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்காங்க. அதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர் காணாமல் போயிருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க எங்கே கடத்தப்பட்டாங்க? ஒருவேளை நரபலிகளுக்காக கொண்டு போகப்பட்டாங்களா, இல்லைன்னா எதற்காக இவங்க கொண்டு போகப்பட்டாங்க? ஒன்றுமே தெரியலை. இப்போ இவங்களுக்காக நம்ம ஜோம் பண்ணணும், இது தடுக்கப்படணும். ஸோ இட் இஸ் அ வெரி ஹைலி அலார்மிங் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக எப்ஸ்டீன் கிட்டேருந்து ஒன்று இன்றைக்கு நான் சொல்ல விரும்பியது, இவன் ஒருவேளை இந்த விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகங்களோடு கூட தொடர்பு கொண்டு விக்கிரகங்கள் மூலமாக தனக்கு ஏதாவது பவர் கிடைக்குமா? இல்லைனா ஒரு சாதாரண ஆளால் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய இத்தனை பிரபலங்களோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ள முடியுமா? இத்தனை பேர் இவனை தேடி வருவாங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அடுத்த ஒரு ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் ஒரு டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய டாமினேட்டிங் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். அதாவது மெஷின்ஸ் ரூல் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்துட்டோம். நாளுக்கு நாள் கண்டுபிடிப்புகள் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய பேஸ், என்னுடைய படிப்பும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னுடைய பிஹெச்டியில் நான் எடுத்த என்னோட மெயின் ஸ்ட்ரீம் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஒரு 2000 நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பேப்பர் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த பேப்பரை நான் பார்க்கும்போது இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற, அதாவது ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸில் பார்க்குற வளர்ச்சியை பார்த்தா ஒரு யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி.
அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. அதாவது என்ன அப்படின்னா, இங்கும் அங்குமாங்க கடைசி காலத்தில் எல்லாருமே இந்த டேட்டாவை தேடி ஓடுவாங்க அப்படிங்கிறது இருந்தது. இப்போ எப்ஸ்டீனை பற்றி சொல்லும் பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஒன் ஆஃப் த காட் ஃபாதர்னு சொல்கிறாங்க. அப்போது இயற்கையான ஒரு அறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? அப்போ இந்த 2022 இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்துதான் மனிதனுக்கு. அதாவது மனுஷன் யோசிக்கிற மாதிரியே இந்த மெஷினை யோசிக்க வைக்கணும். அன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது அது சின்ன சின்ன டேட்டாவுக்கு பதில் சொல்லும். அதாவது உதாரணமாக அந்த ப்ரொலாக்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கும். அது போய் உங்கள் சிம்டம்ஸை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன டிசீஸ்னு சொல்லும். உனக்கு ஃபீவர் இருக்கா, உனக்கு கோல்டு இருக்கா, அப்படின்னா உனக்கு இந்த ஃபீவர் இருக்கலாம். இப்படி தான் ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துலலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வாங்கி, டேட்டாவை வாங்கி, அது எல்லாத்தையும் என்ன செய்யும், அதை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு நாலேஜை டிரைவ் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 2022 பார்த்தீங்கன்னா பீட்டர் டீல், எலான் மஸ்க், மார்க், லாரி பேஜ் இவங்களோடையெல்லாம் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாருமே இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டால் உடனே யார்கிட்ட கேட்க பழகிட்டாங்கன்னா சாட் ஜிபிடி கேட்க பழகிட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சில பேரை நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த பேரெல்லாம் சமீபத்தில் இவர் பிரைம் மினிஸ்டர் எஹூத் பராக்கோட பேசும்போது அவர் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். டார்பா ப்ரோக்ராம், டார்பா இது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CIA இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் விங். அதாவது இவங்களுடைய வேலை என்னன்னா, டார்பா லைஃப் லாக் ப்ரோக்ராம் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனையும் அதை எடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்மளோட டேட்டாலாம் இருக்கா கவர்மெண்ட் கிட்ட? ஆமாம் இருக்குது. எந்த ஆக்சஸ் பண்ணாலும் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்றைக்கி சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸாக மாறிடுச்சு. ஸோ எல்லாத்தோடைய இன்ஃபர்மேஷனையும் கேப்சர் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா பேஸாக க்ரியேட் பண்ண வேண்டியது தான் அதோடைய வேலையாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணத்தினால அதை தடை செஞ்ச பிறகு அப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன வாலிபன் ஒரு ப்ராஜெக்டுக்காக டெவலப் பண்ணது தான் ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் எப்படி அப்படின்னா, மனிதர்கள் தங்களோடு ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சுக்கலாம், டேட்டாவை பகிர்ந்து கொள்ளலாம். இது வெளியே வந்த பிறகு இந்த மார்க் ஜக்கர்பர்கை நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. காண்டாக்ட் பண்ண ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா பீட்டர் டீல். இவருடைய பேரும் இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைலில் வெளியே வந்திருக்கு. பைபிளில் இருக்கக்கூடிய சில தீர்க்க தரிசனங்களையும் இனி வரப்போகிற சம்பவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போது கிட்டத்தட்ட $500,000 எவ்வளோ டாலர்ஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் அவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்போ பீட்டர் டீல் யார் அப்படின்னா, பெலான்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுடைய ஃபவுண்டர் தான் இவர். ஸோ பெலான்டீர் தான் ஒரு பிரெயின் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் மூளை இருக்குது. இந்த மூளை எல்லாத்தையும் ஒருத்தரை பார்த்த உடனே என்ன செய்யுது, எல்லா டேட்டாவையும் அதை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உடனே நமக்கு சில தகவல்களை சொல்லுது. ஆனால் அந்த பெலான்டீர்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அதுக்கு டேட்டா இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ டேட்டாவுக்காக யார் அணுகிறாங்க, ஃபேஸ்புக்கை அணுகிறாங்க. அப்போது ஒரு இன்டர்நெட்டில் நம்ம ஒரு டேட்டா போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தகவல்களை ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பரிமாறும்போது we have to be very careful. அந்த டேட்டா எடுத்து அந்த டு ஃபிகர் அவுட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஒவ்வொரு தகவல்களையும் எடுத்து அதை சேர்க்குது. இப்படி பெலான்டீருங்கிற ஒரு கம்பெனி தான் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருது. ஸோ பீட்டர் டீலும் ஒரு டார்பாவும் இணைந்து அவங்கெல்லாம் இன்னைக்கு பிரபலமாக்கிட்டு வர்றது தான் இந்த இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை இதெல்லாம். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. பட் அதெல்லாத்தையும் நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுடைய தகவல்கள் உங்கள் டேட்டாலாம் ஒரு இடத்துல என்ன ஆகுது, இதெல்லாத்துலேயும் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இவங்களை பற்றி இப்போ எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவன்கிட்ட இது எல்லாத்தையும் நல்ல ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு என்ன வேணும், டெவலப் பண்ணுறதுக்கு பணம் வேணும். அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணால், பணத்தை கொடுத்து எல்லாவற்றையும் இது பண்ணார். 2002 ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்போசியம் நடத்தி அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாஸ்டர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்றா கூட்டினான்.
அது நாசாவாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இப்படி யங் மைண்ட்ஸ், யங் இன்டெலிஜென்ட் மைண்ட், இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் பாபிலோன் ராஜாவுடைய சாமர்த்தியம். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ரொம்ப சாமர்த்தியவான்கள். அவங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருந்தாங்க, 10 மடங்கு சாமர்த்தியவான்களாக இருந்தாங்க. அதனால அவங்கள கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய அரண்மனையிலே வச்சுக்கிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அசீரிய ராஜாக்கள் அப்படி கிடையாது, கொன்று போட்டாங்க. ஆனால் பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல ஞானவான்களை, வைஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் பீப்புளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். இன்னைக்கும் பிசாசானவன் இதைத்தான் செய்கிறாங்கிறத சொல்ல வர. அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த ஏஏ மேகசின்லாம் வந்து எப்ஸ்டீனுக்கு நிறைய தேங்க் பண்ணியெல்லாம் கடிதங்களும் ஆர்டிக்கலும் வந்திருக்கு. நிறைய டாலர்ஸை கொடுத்தான். எம்ஐடிங்கிற ஆர்கனைசேஷன், அந்த கல்வி நிறுவனங்களுக்கு ஏராளமான பணம் கொடுத்தான். உள்ளேயே தனக்கு ஒரு ஆஃபீஸை செட் பண்ணிக்கிட்டான். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக. எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட்டான். சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு சொன்னான், எனக்கு ஒரு ஹியூமன் மாதிரியே ஒன்று சிந்திக்கணும். ஹியூமன் எப்படி யோசித்து ஒரு டிசிஷன் எடுக்குமோ அது மாதிரி ஒரு மெஷின் என்ன செய்யணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு வந்தான். இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைவேறி வந்துருச்சு. அதாவது கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்பாக ஒரு பெயர் இருக்கிறது, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அதாவது கடைசி காலத்தில் ஒரு ஆன்டி கிரைஸ்ட்னு ஒரு தனிப்பட்ட நபர் வருவான். எப்படி? ஒரு 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 ஃபுல் பவரோடு வரப்போகிறான். எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்குவான். அப்போ எல்லாத்தையும் என்ன செய்வான்? தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே வைத்து அவனுடைய கமாண்டுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி அவன் கொண்டு வருவான் அப்படிங்கிறது. அப்படி இந்த பாருங்க, வாசிங்கள தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 12 4வது வசனம். முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்துவை, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். அறிவு பெருத்து போன ஒரு ஸ்பீடு வரும், நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். மனுஷன் வந்து அந்த டேட்டாவை தேடி ஓடுவான். அப்புறம்தான் பார்த்தாங்க, இந்த செப்டம்பர் அட்டாக் ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்கு? அமெரிக்காவில் டெரரிஸ்ட் வந்து ஒரு பெரிய ட்வின் டவர் அடித்தாங்க. அப்போ இருந்த புஷ் என்ன பண்ணார், அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணார். அப்போது நிறைய டேட்டா கிடச்சிது. அந்த டேட்டாவை எடுத்து 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 ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டேட்டா மைனிங், பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், இப்படியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இது இந்த டேட்டா, இந்த ரிசர்ச், இந்த ஆராய்ச்சி மூலமாக ஒரு மனித குலத்தை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாமே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை சாஃபிஸ்டிகேட்டடாக சிம்பிள் மெக்கானிசமாக முடிக்கிறதுக்காக. இல்லவே இல்லை. ஒருவருடைய கண்காணிப்பின் கீழாக நீங்கள் வருகிறோம். அவனை கண்ட்ரோல் பண்ணுவது சாத்தான். இது கேட்கறதுக்கு என்னமோ ஏதோ ஒரு மித்து மாதிரி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இப்போது அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது பிசாசு ஒரு பிரில்லியன்ட் ஆர்கிடெக்ட் தான். ஸோ அவனுக்கு தெரியும் யாரை எப்படி இயக்கணும், எப்படி கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது மூலம் இப்போ எதுக்கு இதை சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? எப்ஸ்டீன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அளவுக்கு பூமாய் வருவதற்கு இவன் ஒரு காரணமாக இருந்தான். அவ்வளவு ரிசர்ச்சுக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பதற்கும் இவன் உதவி செய்திருக்கிறான். பாருங்க, ஒரு சிலர் எழுதியிருக்கிறாங்க, விஷனரி ஃபண்டிங் ஆஃப் மை ஏஜிஐ ரிசர்ச் ஹஸ் ஹெல்ப் மீ. ஏராளமான இடத்துக்கு போய் வாலண்டியராக கொடுத்துருக்கான். இன்னைக்கு ஏஐயோடைய டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி மோல்ட், அதாவது மோல்ட் புக்குன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? இது வெளியே வந்து ஒரு 8-9 நாள் தான் ஆச்சான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ இந்த பொற்கலசம்க்கு ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், என்னுடைய டேட்டா, என்னுடைய தகவல்கள்லாம் வச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு நான் என்னென்னலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் எடுக்கணும், அந்த கண்டென்ட் அதெல்லாத்தையும் என்ன செய்யும், எனக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி, ஒரு ஸ்லேவ் மாதிரி, எனக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபேஸ்புக் மாதிரி மோல்ட் புக்கை தயாரிச்சிருக்கு. இந்த மோல்ட் புக்கில் யார் உள்ளே போய் மெம்பர் ஆகலான்னா ஏஜென்ட் மட்டும்தான் மெம்பர் ஆகலாம், மனுஷங்க மெம்பர் ஆக முடியாதான். மனுஷங்க மெம்பர் ஆக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ், இந்த ஓப்பன் ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்தாச்சு. அப்போது இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதுங்களாம். இதுங்களாம் மிஷின்ஸ் ஒன்னோட ஒன்று பேசிக்குதுங்களாம், என்னெல்லாம் தகவல்களை சொல்லிக்குதுங்களாம். பாரு, எல்லாம் ஹியூமன் டேட்டாவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். நம்மளுடைய தகவல்களை அவங்களுக்குள்ளார பரிமாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டேட்டா ஷேரிங் அங்கே நடக்குது. அதில் எப்படி ஹியூமன் ரேஸை அழிக்கலாங்கிற வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்போ யாருக்கு இப்படி ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்குது அதை பற்றி பேசுதுங்க. நம்ம உள்ளே போய் அதை பார்க்கலாமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்களோட மெம்பர் ஆக முடியாது. அப்போ இந்த அளவுக்கு மனிதன் தனக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி சிலதெல்லாம் கண்டுபிடிச்சி விட்டுட்டா இன்னைக்கு கைமீறி போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, மோல்ட் புக் ஒரு ஸ்கேரி புக்காக மாறிடுச்சு. இதுங்க நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்து என்னென்ன கொண்டு வரும். இப்போ சைனாவில் இருக்கிற டேட்டாவை இந்தியாவில் இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்து இல்லையா, இந்த கம்பெனிக்குள்ளே நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்னொரு இடத்துல சப்மிட் பண்ணால் என்ன ஆகும், இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியலை. ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் டேட்டா தான். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் டேட்டா செட் வச்சுருப்பாங்க. ஸோ மிஷின்ஸை நிறையா டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஆயிருக்கு. ஸோ இப்போ இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு சாத்தான் தன்னுடைய அடுத்த ஒரு என்ட்ரிக்காக பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒலிம்பிக்ஸ் 2026 ஒலிம்பிக்ஸுக்குங்க இன்னும் இதோடைய தகவல் முழுவதுமாக நான் இன்னும் படிக்கணும். ஆனால் பாருங்கள், அந்த ஓப்பனிங் செரிமனியே சாத்தானை வைத்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒலிம்பிக்ஸே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக் செரிமனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இதுவே விளையாட்டு சார்ந்த ஒரு ஈவெண்ட்டு. அதில் எதுக்கு இன்னைக்கு இந்த சாத்தானுக்கு நிகரான இப்படிப்பட்ட இந்த கல்ட்டு காரியங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நாம் பார்க்கறது என்ன, 2 காரியம். ஏதோ ஒரு காலகட்டங்களில் பாகால் மற்றும் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இருந்தது. அது ராஜாக்களுடைய காலத்தில் இருந்தது இல்லை. வேதத்தில் மட்டும் நம்ம பார்க்கும் பொழுது ஏராளமான ராஜாக்களை பற்றி இருக்குது. சமாதானம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசுவாவினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட மட்டும்தான் அவருக்கு சமாதானம் இருந்தது, மற்ற யார் கூடயும் சமாதானம் இல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசுவா 11:19. கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். எல்லா பட்டணங்களையுமே அவர்கள் யுத்தத்தில் தான் பிடிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு பட்டணத்தை மட்டும் என்ன செய்தாங்களாம், சமாதானம் இருந்தது. அது யாருடைய பட்டணம், கிபியோனியர்களுடைய பட்டணம். இந்த கிபியோனியர்களை பட்டணத்தோடு இவங்க எப்படி சமாதானம் பண்ணாங்கன்னு தெரியுமா? 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிபியோனியர்களோடு யோசுவா எப்படி சமாதானம் பண்ணினார். அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, இன்னைக்கு பிசாசு தந்திரமாக உள்ள நுழைவான். எப்படி? இப்போ ஆன்டி கிரைஸ்டும் எப்படி தான் வரப்போகிறான், தந்திரமாக நுழைந்து அவன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அவன் நடத்துவான். அப்போ கிபியோனுடைய குடிகளை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு பட்டணமாக அவங்க ஜெயிச்சுட்டே வர்றாங்க. ஜெயிச்சுட்டே வரும்போது பார்க்குறாங்க, பெரிய பெரிய ராஜாக்கள் ஆகிய ஓக அவங்க ஜெயிச்சிட்டாங்க, சீகோனை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி இவங்க எல்லாத்தையும் தாண்டி வரும்போது அந்த கிபியோனியர்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிருச்சு. இஸ்ரவேலர்கள் நம்மளை தாக்கி எதிர்த்து வந்தால் என்ன கிடைக்காது, நமக்கு ஜெயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிபியோனியர்கள் ஒரு வேலை செஞ்சாங்களாம். 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிசாசு எப்படி வருவான், தந்திரமாக. லூக்கா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவரிடத்துல கேட்குறாங்க, இயேசுவா நீங்கள் வரும்போது அந்த உலகத்தோட முடிவுக்கும் உங்கள் வருகைக்கும் என்ன அடையாளம்னு கேட்கும்போது
பல அடையாளங்களை மத்தேயு 24 நீங்க வாசிக்கலாம். ஆனா லூக்கால இயேசு ரொம்ப அழகா சொல்லுவாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யார விழுங்கலான்னு சொல்லி எப்படி திரிறான், கெட்சிக்கின்ற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ பவுல் சொல்றாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிந்தவைகளே, அவனுடைய கிரியைகள் நமக்கு தெரிந்தவைகளே. அப்ப இந்த இடத்துல யோசுவா ஒரு புத்திசாலி லீடர், ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா உபாகம புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான்னு வசனம் இருக்கு. எங்கெங்க? உபாகமம் 34 அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்ப ஞானத்தின் ஆவி, இன்னைக்கும் ஞானத்துக்கு சிம்பல் யாருன்னா இந்த இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு யோசுவாவே ஒரு இடத்துல தடுமாறுறாரு, ஏமாந்து போயிட்டாரு. யார்கிட்ட ஏமாந்துட்டார் அப்படின்னா கிபியோனியர்கள் கிட்ட ஏமாந்துட்டார். ஆனா முதல் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. இல்லைன்னா இன்னைக்கு நம்மளும் எப்படி வேணாலும் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம், ஏமாந்து போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அப்போ இந்த கிபியோனியர்களுக்கு நம்ம வரலாம். கிபியோனியர்கள் என்ன செய்கிறாங்க? 4வது வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, தந்திரமான யோசனை பண்ணி என்ன செஞ்சாங்களாம், தங்களை ஒரு லீடர்ஸ் போல ஒரு காண்பிச்சுட்டு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பழைய பையை எடுத்துக்கிட்டாங்க, கிழிஞ்சு போன பையை எடுத்துக்கிட்டாங்க, கிழிஞ்சு போன ஒரு திராட்சை ரசத்தின் துருத்தி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு பழைய பை, எதை பார்த்தாலும் அவங்க ரொம்ப தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்த டிராவலர்ஸ் மாதிரி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தான் வர்றாங்க. ஆனா யோசுவா நம்ப மாட்டான்னு தெரியும். ஏன்னா யோசுவா எப்படிப்பட்ட மனிதன்? ஞானமுள்ள மனிதன். அவனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தே ஆர் கம்மிங் வித் வெரி ட்ரிக்கி பிளான். அப்போ வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு பழைய செருப்பை காலில் போட்டுக்கிட்டாங்க, பிஞ்சு போன செருப்பை காலில் போட்டுக்கிட்டாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க? பழைய கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கையில் சாப்பாடு கொண்டு வராங்க, ஒருவேளை கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துகிட்டு வராங்க, இல்லை பிரெட் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் எப்படி கொண்டு வராங்க? பூசாம்பூத்த பிரெட் எடுத்துகிட்டு வராங்க கையில், எல்லாம் வரும்போதே இப்படி தான் வர்றான். அப்போ ஃபுல்லாக என்ன தான் மேக்கப்பு, பக்கத்துல இருந்து தான் வர்றான். ஆனால் அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து, அவன் செருப்பை பார்த்து, அவன் தலையை பார்த்தா எப்படி இருக்குது? எல்லாம் புழுதி, ரொம்ப காலமாக ரொம்ப தூரமாக அவங்க நடந்து வந்ததுனால தான் அந்த செருப்பு பிஞ்சு போயிடுச்சு. ட்ரெஸ்ஸு மாற்றாதனால அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப பழசாக போயிடுச்சு. இப்படி அவன் உலர்ந்து போன பூசணம் பூத்த சில பிரெட்டெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு யோசுவாவுக்கிட்ட போய் என்ன பேசுகிறான்? 6வது வசனத்தில், நாங்கள் தூர தேசத்திலிருந்து நாங்கள் வர்றோம், உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ யோசுவா அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டான். பாருங்க, இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்ட பொழுது, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு தூர தேசத்திலிருந்து நாங்கள் வந்தோம். அதுவும் எப்படி? வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். 9வது வசனம் சொல்லுது, வெகு தூர தேசத்திலிருந்து நாங்கள் வந்தோம். we are coming from a very long distance. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். உன் கூட நாங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறோம்? நாங்கள் ஒரு சமாதானம் செய்து கொள்ள நாங்கள் வந்தோம். பாருங்க, அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோசுவா அவர்களோடு கூட கர்த்தருடைய வாக்கை கேளாதபடிக்கு அவன் அவர்களோடு என்ன செஞ்சானா? சமாதான உடன்படிக்கை செய்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வரும்போது புது செருப்பு போட்டிருந்தோம், நாங்கள் புது ட்ரெஸ் போட்டிருந்தோம், ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டு, அப்படி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், எங்களுடைய திராட்சை ரசம் அப்போ தான் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம், ஆனால் நீங்களே பாருங்கள். அப்போ யோசுவா இதெல்லாம் பார்த்தார். அப்போ அவங்க காட்டுற எல்லாத்தையும் பார்த்து என்ன நினச்சிட்டாரு? கரெக்ட், உண்மைதான், இவன் பொய் சொல்லலை,
உண்மைதான் சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் இவன் நடிக்கிறான், தந்திரமாக வந்திருக்கிறான், தன்னை ஏமாத்துறான் அப்படிங்கிறது தெரியாமல் யோசுவா அந்த சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு விட்டான். பாருங்க 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். 3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அவன் எங்கேயோ தூர தேசத்துலேருந்து வந்தவன் கிடையாது, அவன் பக்கத்தூர்லேருந்து வந்தவங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. கடைசி வரை அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வசனத்தின்படி அவங்க ஒரு உடன்படிக்கை, ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. அதனால் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் அவங்க யுத்தம் தொடுக்கவும் முடியாது, அவங்கள பிடிக்கவும் முடியாது. ஏமாந்து போனான். அதுதான் இந்த இடத்துல நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது சொல்லும் பொழுது 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது, அப்போ எல்லா பட்டணங்களையும் யுத்தத்தில் பிடிச்சாங்க, ஒரே ஒரு பட்டணத்தை அவங்க பிடிக்கல, அவங்களோட சமாதான உடன்படிக்கை செய்திருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன வேகமான ஒரு டெக்னாலஜி வளர்ச்சி ஒரு பக்கம், சாத்தான் தன்னுடைய அடுத்தடுத்த கட்டங்களை அவன் நகர்த்தி இன்னைக்கு பிசாசு வழிபாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குழந்தைகளை கார்ட்டூன் மூலயமா, இன்னைக்கு பாருங்க ஆஸ்கர் அவார்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஆஸ்கர் அவார்டை பார்த்துருக்குறீங்களா? இப்படி ஒரு பெரிய ஒரு இதுதான் சிலை மாதிரி ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. அதே நீங்கள் போய் சோக்கார்னு தேடி பாருங்க, அது அந்த காலத்தில் உள்ள ஒரு பழைய தெய்வத்தினுடைய வடிவம். அது எல்லா இடத்துலையும் அது யூ நேம் எனி திங் பிஹைண்ட் தட் தர் வில் பி திஸ் இந்த இல்யூமினாட்டி பீப்புளோ இல்லைன்னா இந்த ஃப்ரீமேசன் பீப்புளோ இல்லை இந்த சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய சாத்தானை வழிபடுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாட்கள் வரும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு நாள் இந்த எல்லா ராஜ்யங்களும் நம்முடைய கர்த்தருடைய ராஜ்யங்களாக மாறப்போகிறது. ஆனால் இது எல்லாம் எதற்கு அடையாளங்களாக இருக்கிறது? கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்கின்ற கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. சபையானது அறிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் கொட்டி கிடக்குது. இன்னைக்கு ஏமாந்து போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். திருட்டுத்தனமா தந்திரமா இன்னைக்கு பிசாசு நுழைந்து கொண்டிருக்கிறான், அநேகரை இன்னைக்கு வஞ்சித்து இழுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டோர் கடைசி வரை ஆண்டோர் சந்திக்கும் போது யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரோட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஸோ இந்த வாரம் பார்க்கும் பொழுது வேறு மற்ற முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, கிட்டத்தட்ட 170 பேர் ஜிஹாதிஸ்ட் இந்த ஷரியா லாவை பின்பற்றலை அப்படின்னு சொன்னதுனால இஸ்லாமிக்கு நைஜீரியாவில் கொலை செய்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து கொலை செய்யப்படுறாங்க. தே ஆர் பீயிங் பர்சிக்யூட்டட். பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் தான் நமக்குள்ள அந்த ஆத்தும பாரத்தை நமக்கு கொடுக்கணும். பாருங்க, ஒரு வயலண்ட் ஆக்ஷனுக்கு யூகே ஜூரி மறுப்பு தெரிவித்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா அலெக்சாப், த சென்ட்ரல் லைசன் ஆஃப் த மதுரோ ரெஜிம், இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம், ரெஜிம் டு ஹெஸ்போலா ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் இருந்தது. பார்க்கலாம் இந்த வரக்கூடிய நாட்களில் இதோடைய மேலான செய்திகள், மற்ற செய்திகள் நமக்கு தெரியும். ட்ரம்ப் அவங்க சொல்கிறாங்க, எல்லா எங்களுடைய தேசத்தை ஒன் காடு கீழே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய படத்தை ஒரு இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறார். இது 2015 அன்னைக்கு இருந்த மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், இஸ்லாமிக்குடைய
ரீபப்ளிக் ட்ராஜடி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்னு அந்த நாட்கள் அவர் பேசினது இன்றைக்கி அது நிஜத்தில் வந்திருக்குன்னு சொல்லலாம். UN ஜென்ரல் அசம்பிளி பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் தான் பல காரியங்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் ஈரான் வந்து ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. தெஹரானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் ஸ்கொயரில் வந்து ஒரு எச்சரிப்பின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பட்டணங்களுக்கெல்லாம். பட் ரெண்டு பேரும் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் நெத்தன்யாகுவாக இருக்கட்டும் அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. ஈரான் தன்னுடைய அணு ஆயுத சோதனைகளை கைவிடணும், கம்ப்ளீட்டாக அதற்கு தேவையான யுரேனியம் அப்படிங்கிறத ஜீரோ பண்ணணும். ஸோ ரெண்டாவது அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கீழே போடணும், இந்த என்ரிச்டு மெட்டீரியலை ஈரான்லேருந்து கொண்டு வரணும் அப்படி கம்ப்ளீட்டாக. ஆனால் நான் வர்றதுக்கு முன்பாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா எடுத்த முயற்சிக்கு தெஹரான் ஒத்து வரலை அப்படிங்கிறது தான், அதை அக்ரி பண்ணலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈரானில் அவங்க வச்சிருக்கிற டிமாண்ட்ஸ் எதுவுமே மாற போகிறதில்ல. ஜப்பானுடைய புது பிரதமருக்கு வாழ்த்துதல் சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 7 காசாவை வந்து கைப்பற்றின ஒரு நாள் அப்படின்னு, ஆரம்பித்த ஒரு நாள் அப்படின்னு ஸ்பானிஷ் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறாரு. ஆனால் அக்டோபர் 7 ஒரு பயங்கரவாதம் நடந்த ஒரு நாள் அப்படிங்கிறத அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. அதே போல் கத்தாரி ஸ்போக்ஸ்மேன் சொல்கிறாரு, இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ரொம்பவே குறைவாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, இஸ்ரேலில் 40,000 இருந்தது பார்த்தீங்கன்னா 2025 1,80,000 மாறி இருக்கிறாங்களாம் த கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இன் இஸ்ரேல். ஈரான் இன்னும் தன்னுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து பாருங்கள், அது எல்லாத்தையும் திரும்பவும் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது திரும்பவும் என்ன செய்ய போகுது, நாங்கள் இஸ்ரேலை எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 50 மில்லியன் முஸ்லிம்ஸ் இப்பொழுது இருக்கிறாங்க. அன்றைக்கி 5 லட்சம் இருந்தாங்க, இன்றைக்கி 50 மில்லியன்ஸ். எல்லா இடத்துலையுமே இஸ்லாமியருடைய ஆதிக்கம் வந்துருச்சு. எதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்ததோ, எங்கேருந்து சுவிசேஷம் உலகம் முழுவதும் வந்ததோ, இன்றைக்கி அந்த நாடுகள்லாம் இன்றைக்கி மாறி இருக்கு. இதெல்லாம் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, யுரேனியம் என்ரிச்மெண்ட், அதற்கான அந்த தயாரிப்பு நிலையங்கள்லாம் எங்கெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து அந்த கேட்ஸை வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ இவர் IRGC ஜெனரல் ஹுசைன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா எங்களை தாக்கினால் நாங்கள் வந்து கட்டாயமாக இஸ்ரேலை நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா, 12 நிமிஷம் போதும் எங்களால் இஸ்ரேலை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத பிளேசஸ் எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி நாங்கள் வந்து ஒரு பதில் தாக்குதல் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் ஹூத்தீஸுக்குமே அட்டாக் வந்து ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 82% மக்களுக்கு இன்றைக்கி உணவுப் பொருட்களே இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரே குறிக்கோள் இருக்குது, இஸ்ரேல் என்ன செய்யணும், அதை தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஈரானில் பார்த்தீங்கன்னா சதாம் இருந்ததை விட இந்த 2 நாட்களில் அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அலி கமேனி முதல் முறையாக அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அன்றைக்கி தன்னை வெளியே கொண்டு வந்து பப்ளிக்கு காட்டலை. ஒருவேளை பயத்தில் இருக்கிறாரா நமக்கு தெரியல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பகுதிகளில் பயங்கரமான புகை மண்டலம், தாக்குதல் நடந்திருக்கு, எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஈரான் மினிஸ்டரும் அந்த ஒமான் மினிஸ்டரும் அவங்க சந்தித்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்கலை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஹமாஸ் உடைய பயங்கரவாத செல்லுடைய தலைவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மறுபடியுமாக அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள், பசியோடு இருக்கக்கூடிய காசா மக்களுக்காக அடுத்த ஒரு கப்பல் ஒன்று புறப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வலது பக்கம் பார்க்குற ஒரு வீடியோ வந்து காசா தான். ஸோ ஆஸ்திரேலியாவில் யூதர்களுடைய பெயரை வைத்து ஒரு போலியான ஒரு ஜூயிஷ் கவுன்சில் போல் ஒரு காரியத்தை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கும் யெகூத் பராக்குக்கும் வந்து ஒரு தொடர்பு இருந்ததே தவிர, அவர் 2-3 தடவை எலெக்ஷனில் அவர் தோற்று போயிட்டார். அந்த எலெக்ஷன் டைமில் அவருக்கு ஒரு
அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இருந்ததே தவிர மற்றபடி இப்போ எப்ஸ்டீன் செஞ்சதுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கிறாரு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு இது தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் என்ன நிச்சயம், இயேசு கிறிஸ்து வரும் வரை இந்த பூமியிலே சமாதானம் இல்லை. சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இந்த சமாதானமற்ற சூழ்நிலையில் ஒரு போலியான வடிவத்தில் தந்திரமாக நுழைய இருப்பவன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. இதெல்லாம் நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹனூக்கா அப்படிங்கிற ஒரு பண்டிகையிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்ம அதை முடிக்கவே இல்லை. அடுத்தடுத்து ஏதோ ஒரு நிகழ்வுகள் வருகிறதுனால நம்ம பார்க்கலாம். சரி, தொடர்ந்து நம்முடைய சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஆயத்தமாக இருப்பது மிக மிக அவசியம். ஆழமான சத்தியங்களில் வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலும் அப்பா இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி நீர் முன் அறிவித்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே பணப்பிரியர்களாக, அந்தஸ்து பிரியர்களாக, ஆண்டவரே அப்பா மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவை இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகமாக மாறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறதப்பா. அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே தகப்பனே. நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு எப்படி பிலிப்பு சபை ஆயத்தமாக இருந்ததோ, ஆதி திருச்சபை நாட்களைப் போல இப்பொழுது காணப்படுகிற சபையும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய சபையாக இருக்கட்டும் தகப்பனே. சாத்தானுடைய எல்லா தந்திரமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். திட்டங்கள் ஆண்டவரே அழிந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த பூமியிலே ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.